ஜெசிடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு உங்களுடைய சேலரி 1 கோடி அப்படின்னா எல்லாரும் ஜாலியா அக்செப்ட் பண்ணிப்போம். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. இதே நீங்க ஒரு 100 கோடி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஜாப்ல நீங்க ஒரு 100 நாள் வேலை பார்க்கணும். ஒரு 1000 கோடி ஏர்ன் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனா எலான் மஸ்கோட எஸ்டிமேட்டட் ஒரு வெல்த்தை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா பல 100 ஆண்டுகள் அந்த 1 கோடி சம்பளத்துல நம்ம வேலை பார்த்தாலே அடைகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு அபாரமான வளர்ச்சியை தான் எலான் மஸ்க் அவர்கள் இப்போ பெற்றிருக்காரு. த ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனியர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயம் 2 நாள்ல சடனா இவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆனதான காரணம் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அவருடைய கம்பெனி. இந்த வீடியோ அவருடைய பணத்தை பத்தின ஸ்டோரி கிடையாது, அவருடைய அப்சஷன் பத்தின ஸ்டோரி, அவருடைய ட்ரீம் பத்தின ஸ்டோரி, ஒரு ரிஸ்க் எடுத்த லைஃப் பற்றிய ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜேசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் நம்ம போடக்கூடிய அந்த சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எலான் மஸ்கை பத்தி நம்ம இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா இவரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அவருடைய பள்ளி பருவ காலங்கள்ல இருந்து ஆரம்பிச்சதான் இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி ஈஸியா ரிலேட் ஆகும். இவருடைய பள்ளி பருவ காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், உட்காந்து ஜாலியா படிக்கிற நேரத்துல படிச்சுட்டு மிச்ச நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்துறது, சைக்கிள் ரேஸ் வைக்கிறது, கேரம் போர்டு கோலிஸோட ஆடுறது, இப்படிலாம் ஆண்டுகிட்டு இருப்போம். ஆனா எலான் மஸ்க் ஸ்கூல்ல அதிகமா பேசவே மாட்டாரு. ஃப்ரெண்ட் ஜோன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா. எலான் மஸ்கோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆடும்போது இவர் மட்டும் கம்ப்யூட்டர்ல உட்காந்து கோட் எழுதிட்டு இருப்பாராம். இதனாலே என்னமோ அவரோட 12 வயசுல ஒரு புதிய வீடியோ கேமை கிரியேட் பண்ணி அதை செல் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. இமேஜின், நம்ம 12 வயசுல நமக்கு கோடிங்னால என்னன்னு தெரியாது, கம்ப்யூட்டர்னாலும் என்ன அவ்வளவா தெரியாது. ஆனா இவர் ஒரு கேமை கிரியேட் பண்ணி செல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இவரோட இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இதன் மூலியமா நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படியே இவருடைய பள்ளி காலமும் கல்லூரி காலமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா ஒரு இன்வால்வ்மெண்டா கோடிங் பத்தி அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வழியே போயிருக்காரு. கடைசியா இவர் கடைசியான்னு சொல்ல முடியாது, இனிஷியலா இப்போ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனி என்ன அப்படின்னா ஜிப்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை எலான் மஸ்க்கும் எலான் மஸ்க் பிரதர் கிம்பல் மஸ்க்கும் சேர்ந்து 1995ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஆன்லைன் பிசினஸ் டைரக்டரியும் அண்ட் மேப்பையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல 1995ல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்பும் இல்ல, ஸ்மார்ட் போன்ஸும் அவ்வளவா இல்ல. அப்படிங்கிறப்ப அப்போ இது ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவா பார்த்திருந்தாங்க. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனிலேயே 300 மில்லியனுக்கு மேல நல்ல ப்ராஃபிட் பார்த்திருக்காரு எலான் மஸ்க் அவர்கள். ஸோ இந்த ஜிப்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஒரு ட்ரில்லியனரை உருவாக்குறதுக்கு ஒரு பேஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா ஃபர்ஸ்ட் கம்பெனி சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு மில்லியனரா இந்த சொசைட்டில இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வயசுல ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா செட்டில்டு, அப்பப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா லைஃப் செட்டில், அடுத்து நம்ம ஃபாரின் ட்ரிப் போய் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா காமனர் கூட எல்லாருமே நினைப்போம். ஆனா எலான் மஸ்க் அப்படி நினைக்கல. ஏன்னா அவருடைய டார்கெட் கேஷ் கிடையாது, ஃபியூச்சர். எலான் மஸ்கோட ஃபியூச்சரிஸ்டிக்கான ஐடியால ராக்கெட் லான்ச் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எலான் மஸ்கோட ஒரு கம்பெனி, அதான் ஸ்பேஸ் எக்ஸ், நாங்க ஒரு ராக்கெட்டை ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது எல்லாருமே யாரா பைத்தியக்காரனாடா, கவர்மெண்ட் தான் ராக்கெட்டை லான்ச் பண்ணி அதுல ஃபுல் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாட்டுடைய செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாதுகாத்துட்டு வருவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறப்ப நீ எப்படி அசால்ட்டா லான்ச் பண்ணுவ, ஏன்னா லூஸ் பேல பைத்தியமா அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ட்ரோல் பண்ண நாட்கள் எலான் மஸ்க்கு அதிகம். ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம இது இம்பாசிபிள், உன்னால முடியவே முடியாது அப்படின்ட்டு பல வல்லுநர்களும் சொன்னாங்க. அதோட இந்த ராக்கெட் லான்ச் அப்படிங்கிற விஷயம் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல எலான் மஸ்க் சொன்ன வார்த்தை வெயிட் அண்ட் சீ, அதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை லான்ச் பண்றாரு, ஃபெயிலியர். தன்னுடைய செகண்ட் சேட்டலைட்டை லான்ச் பண்றாரு, ஃபெயிலியர். தன்னுடைய தேர்ட் சேட்டலைட்டை லான்ச் பண்றாரு, ஃபெயிலியர். ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் கணக்கான டாலர்ஸ் எல்லாமே காலி.
மனசால தான் உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பலதரப்பட்ட நியூஸ், எல்லா நியூஸ் சேனலையும் எலான் மஸ்க் பத்தி தான். அவ்வளவுதான், அவர் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் முழுவதுமா செலவழிச்சிட்டாரு. இனிமே அவர் மீண்டு வர்றதும் கஷ்டம், இனிமே ஒரு ராக்கெட் லான்ச் பண்றது கஷ்டம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவரை பத்தி பேச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவுதான், கடையை சாத்திட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய நேரத்துல 4வதா தன்னுடைய சேட்டலைட்டை லான்ச் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை படைக்கிறாரு எலான் மஸ்க் அவர்கள். தன்னுடைய 3வது சேட்டலைட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட இன்டர்வியூவர் கேள்வி கேட்கிறாரு, 3 சேட்டலைட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒய் அப்படிங்கிறப்ப ஒய் நாட் அப்படின்னு கேட்டிருக்காரு, ஏன் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ தொடர்ந்து தன்னுடைய கடினமான ஒரு இனோவேஷனான ஒரு உழைப்பை போட்டு 3rd சேட்டலைட்டை லான்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை படைச்சிருக்காரு எலான் மஸ்க் அவர்கள். இது அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, அதாவது ஒரு இனோவேஷனா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்த ஒரு மனிதர் அப்படின்னா எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இனோவேஷன் ஐடியா அப்படின்னு சொல்றப்ப எலக்ட்ரிக் கார் அப்படின்னு எலான் மஸ்க் அவர்கள் சொன்னாரு. அதையும் டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி எலக்ட்ரிக் காரை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாரு. இப்படி சொல்றப்ப எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க, ஸ்லோவா இருக்கு, ரொம்ப போரா இருக்கு, ஒரு கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்கல அப்படின்ட்டு பலதரப்பட்ட ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாமே எலான் மஸ்க் அவர்கள் ஃபேஸ் பண்ணாரு. சொல்ல போனா அப்படின்னா எலக்ட்ரிக் காரே வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வேர்ல்டு பிக்கஸ்ட் கார் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே ஈவி காரை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ஈவி ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனி மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணல, இண்டஸ்ட்ரியவே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவருடைய இனோவேட்டிவ் எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமா எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எலான் மஸ்க் பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, நம்ம எல்லாரும் இப்ப நினைக்கிறது என்ன அப்படின்னா எலான் மஸ்கோட பேங்க் அக்கௌண்ட்ல $1 trillion இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிக்கஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். வெல்த்னா கேஷ் இல்லை, அது கம்பெனி ஷேர்ஸ், கம்பெனி வேல்யூவேஷன், இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ், மார்க்கெட் மூவ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இவருடைய நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேல நாளைக்கு கீழே. அதே மாதிரி அவர் ஒரு ட்வீட்டோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா சொன்னாங்க அப்படின்னா பில்லியன்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னு சொல்றேன், ஒரு நப்பாசை கூட சொல்லிக்கலாம். இப்போ JCTVயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதாவது ட்விட் போட்டாலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டாலோ இங்கே எனக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் ஆகும். ஸோ அதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டாங்க, காரணம் எலான் மஸ்க். மோஸ்ட்லி எலான் மஸ்க 2 விதமா எல்லாரும் பாக்குறாங்க. அதாவது பீப்புள்ஸ் எல்லாருமே அவருடைய பணத்தை பாக்குறாங்க, பிசினஸ்மேன்ஸ் எல்லாருமே அவருடைய பிசினஸ் பேட்டர்ன்ஸை பாக்குறாங்க. எலான் மஸ்கோட ஒரு பிக்கஸ்ட் அசெட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டெஸ்லாவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஸ்பேஸ் எக்ஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவருடைய மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்க் எடுக்கிற கரேஜ், ஃபெயிலியருக்கு பயப்படாத மென்டாலிட்டி, லாங் டர்மா யோசிக்கிற திங்கிங், இதுதான் அவருடைய பிக்கஸ்ட் அசெட். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்ககிட்ட, எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் காரணமா, லக்கியா, இல்ல டைம்ல ஃப்ளூக்ல வந்துட்டாரா, இல்ல அவருடைய அப்சஷனா, என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு மனுஷனோட பேங்க் பேலன்ஸ் எப்பயுமே இன்ஸ்பயர் பண்ணாது, அந்த ஒரு மனுஷனோட ஜேர்னியை தான் இன்ஸ்பயர் பண்ணும். எலான் மஸ்கோட ஜேர்னி கண்டிப்பா உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னும் இப்படி பல வேர்ல்ட் சேஞ்சிங் பர்சனாலிட்டிஸோட இருக்கிற பல ரியல் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல போறேன். அதுக்கு நீங்க மறக்காம JCTV சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.